இப்போ நம்ம ரெக்கார்டு எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெக்கார்டு எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்க போகிறீங்க. ஓகே, ஸோ உங்கள் ரெக்கார்டோட ஃபஸ்ட்டு பேஜ் எடுத்தேன் அப்படின்னா சர்டிஃபிகேட் பேஜ் இருக்கும். ஃபஸ்ட் பேஜில் சர்டிஃபிகேட் பேஜ் அப்படின்ட்டு இருக்கும். இது பழைய ரெக்கார்டுங்கிறலாம் அந்த பேஜ் இருக்காது. அந்த சர்டிஃபிகேட் பேஜில் உங்களோட நேம் மட்டும் கேப் லெட்டரில் எழுதி வைங்க. மீதிலாம் எப்போ ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்லிக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இது இன்டெக்ஸ் பேஜ். ஓகே, ஸோ இன்டெக்ஸ் பேஜில் மொத்தம் நமக்கு 10 ப்ரோக்ராம் இருக்குது. இன்டெக்ஸ் பேஜ் ஆனால் நிறைய இருக்கும். இவ்வளோ இருக்கும். நம்ம இவ்வளோவும் யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. ஒரே பேஜில் முடிஞ்சிடும். அதனால் அவசரப்படாமல் ஒவ்வொன்றுத்துக்கும் நடுவில் ஒவ்வொரு கேப் விட்டும் எழுதலாம். இது பார்க்க அழகாக இருக்கும். அப்படி இல்லையா எல்லாத்தையும் வரிசையில் 1 by 1 எழுதுறனாலும் எழுதலாம். அது உங்கள் இஷ்டம், எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். மேக்ஸிமம் நமக்கு இருக்கிறதே 10 ப்ரோக்ராம் தான். அதனால் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே முடிஞ்சு போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் இங்கே, செகண்ட் ப்ரோக்ராம் இங்கே, தேர்டு இங்கே, இவ்வளோ கேப் விட்டுலாம் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. அதுமாதிரி இதில் உள்ள டேட் எதுவுமே நீங்கள் போடக்கூடாது. அந்த டேட்டு லாஸ்ட் டயத்தில் நாங்கள் கொடுக்குறோம், அப்போ போட்டுக்கலாம். ஸோ நம்ம எழுத போகிறது சீரியல் நம்பர், அதோட ஹெட்டிங் என்ன, பேஜ் நம்பர். பேஜ் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுறப்ப பேஜ் நம்பர் 2 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை நான் சொல்கிறேன், என்னன்னு சொல்கிறேன். ஸோ இண்டெக்ஸ் பேஜ் முடிச்சிட்டோம் அப்படின்னா நேராக இங்கே ஃபஸ்ட்டு நம்ம C+ தான் எழுத போகிறோம். அதனால் அழகாக C+ அப்படின்னு ஒரு சிம்பிள் அழகாக எழுதிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த பேஜை விட்டுடலாம், இல்லை இதுலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. இந்த பையன் கொஞ்சம் அழகாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் விட்டுருக்கான். ஸோ இங்கே வரப்போகிறோம். இந்த பேஜ் இங்கே பேஜ் நம்பர் 2 அப்படின்னு போட்டுறோம். இது 1, இது 2 அப்படின்னு போட்டு ஆரம்பிச்சிடலாம். அவன் முன்னிலேருந்து எடுத்து 3ன்னு போட்டிருக்கான், அதனால் தப்பு கிடையாது. இது பேஜ் நம்பர் 1ன்னு வச்சிங்க, இதை 2ன்னு வச்சிங்க. அப்போ என்ன ஆகிடும், ஈவன் நம்பர்ஸாக 2, 4, 6, 8 அப்படின்னு நம்பர் போய்டும், ஈஸியாக இருக்கும். ஓகே, எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் பேஜ் இருக்குல்ல, இதில் உன்னோட கொஸ்டின் அப்படின்னு இருக்கணும். கொஸ்டின் நம்பர் கொஸ்டின் அப்படின்னு போட்டு 1 அப்படின்னு போட்டுட்டு உனக்கு கொடுத்த கொஸ்டின் என்னவோ அது மட்டும்தான் இங்கே இருக்கணும். இதில் வேறு எதுவும் வரக்கூடாது. எங்கே கொஸ்டின் இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு, அந்த ஆப்போசிட் சைடில் பார்த்தா மேலே என்ன இருக்கும், எக்ஸ்பிரிமெண்ட் நம்பர்னு இருக்கும். அதை 1, டேட் நாங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அந்த டேட் போட்டுக்கலாம். ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் கண்டிப்பாக ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹெட்டிங்கை எழுதிட போகிறோம். ஓகேவா? அது கீழே எய்ம் எல்லாமே உங்கள் புக்லேயே இருக்க போது அந்த எய்ம் என்னவோ அதை அப்படியே கரெக்டாக அங்கே எழுதிடுறோம். ஒரு லைன் விட்டு கீழே கோடிங்ஸ். ஸோ நம்ம எழுத போகிற ப்ரோக்ராமோட கோடிங்ஸ். ஸோ லைன் பை லைனாக அழகாக எழுதலாம். ஓகே, ஒரு பிரேஸ்னால் அந்த பிரேஸ் விட்டு அடுத்த லைனில் தான் எழுதணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இப்படியே கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் பேஜில் வரப்போ இங்கே தான் எழுதணும், ஒயிட்டில் எழுதக்கூடாது. இதில் எழுதுகிறோம். ப்ரோக்ராம் நான் ஃபுல்லாக எழுதி முடிச்சிட்டேன். ஓகே, இதோட ப்ரோக்ராம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு கீழே எங்கே முடித்தாலும், இங்கே முடித்தாலும், எந்த இடத்துல முடித்தாலும், இந்த பேஜில் எந்த இடத்துல முடித்தாலும் லாஸ்ட்டில் ஒரு 4 லைன் கேப்புக்குள்ளார போய்ட்டு ரிசல்ட் அப்படின்னு கொடுக்குறோம். எல்லா ப்ரோக்ராமுக்கும் ஒரே ரிசல்ட் தான் இருக்கும். ஓகேவா? அந்த ரிசல்ட் அப்படியே அழகாக எழுதிக்கிறோம். ரிசல்ட்டை எழுதிட்டு ரிசல்ட் எங்கே எழுதியிருக்கோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பேஜ், அந்த ஒயிட் பேஜ், ரிசல்ட் இருக்கிற இடத்துக்கு ஆப்போசிட் பேஜ். அந்த ஒயிட் பேஜில் தான் என்ன இருக்கணும் அப்படின்னா அவுட்புட் அப்படின்னு இருக்கணும். ப்ரோக்ராமோட அவுட்புட் என்னவோ அதை எழுதணும். ஓகே, இப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒயிட் பேஜில் 2 விஷயம் தான் வரும். ஒன்று கொஸ்டின் வரும், இன்னொன்று அவுட்புட் வரும். இந்த 2 தவிர வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. அதுமாரி ரூல்டு பேஜில் ஃபஸ்ட்டு எய்ம் வரணும், அப்புறம் கோடிங்ஸ் வரணும். கோடிங்ஸ் அல்லது ஒரே பேஜில் முடிஞ்சிடுது, எனக்கு இதோடைய கோடிங்ஸ் முடிஞ்சிடுது சார் அப்படின்னா இங்கே ரிசல்ட் எழுதிக்கிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே அவுட்புட் எழுதலாம். ஆனால் நமக்கு அப்படி இருக்காது, கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். அதனால் இந்த ரேஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, இதை முடிச்சுட்டு அடுத்த ஒரு பேஜ் விடணுமா அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாம். அடுத்த கொஸ்டின் செகண்ட் கொஸ்டினுக்கு எடுத்துக்கிறோம். அதுமாதிரி கொஸ்டின் நம்பர் 2 டேட்டு விட்டு வச்சிட்றோம். அதோட ஹெட்டிங், எய்ம், கோடிங்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் இந்த பேஜ் வரைக்கும். இங்கே பார்த்தோம்னா நம்ம முன்னாடியே முடிஞ்சிடுச்சு. உடனே இங்கே ரிசல்ட்டுன்னு எழுதக்கூடாது. ரிசல்ட் எப்பயுமே இங்கே தான் வரணும் லாஸ்ட்டில், ஏன்னா சைன் பண்ணுற இடம் இந்த இடமா இருக்கும். அதனால் இந்த இடத்துல ரிசல்ட் அப்படின்னு எழுதிக்கிறோம். அப்படியே ஆப்போசிட் பேஜில் அவுட்புட்டை எழுதுகிறோம். ஓகே, ஸோ நமக்கு 10 ப்ரோக்ராம் இருக்குது. 10 ப்ரோக்ராம் அப்படி தான் நம்ம எழுத போகிறோம். ஓகே, ஸோ அவசரப்படாமல் எழுதுங்க. இதில் உங்களுக்கு சில டவுட்ஸ் வரலாம். நான் ப்ளூ பென் யூஸ் பண்ணுறதா இல்லை பிளாக் பென் யூஸ் பண்ணுறதா, அதை பற்றி பிரச்சனையே இல்லை. நீ ப்ளூ இல்லைனா பிளாக் ஏதாவது ஒன்று உருப்படியாக யூஸ் பண்ணணும். ஒரு இடத்துல பிளாக்கு, ஒரு இடத்துல ப்ளூ, மாற்றி எழுதாதீங்க. எது வேணாலும் யூஸ் பண்ணிங்க, பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? சரி, பென்சிலில் ஏதாவது டேபிள் போடணும், அவுட்புட் ஏதாவது பென்சிலில் வருமா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் பென்சில் கை வைக்கிறதுக்கு வேலையே கிடையாது. அதனால் பென்சிலுங்கிறது யூஸ் பண்ண வேண்டாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பென்னு மட்டுமே யூஸ் பண்ண போகிறோம். அதேமாரி ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமில் உங்கள் கையில் உள்ள ரெக்கார்டை பார்த்து அப்படியே எழுத வேண்டாம். அதில் பார்த்தோம்னா இந்த ZW அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் எழுதியிருப்பாங்க. அது இந்த வருஷம் கிடையாது. இப்போ உள்ள புக்கில் அந்த ZWங்கிறலாம் தூக்கிட்டாங்க. அதனால் உங்கள் புக்கில் என்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்து தெளிவாக எழுதுங்க. இந்த ரெக்கார்டு இப்போ உங்கள் கையில் கொடுக்குற ரெக்கார்டு எதுக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு மாடல், இப்படி எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ அதுக்காக நான் வீடியோவும் போட்டுடுறேன், அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. ப்ளஸ் அதில் உள்ள ரெக்கார்டில் உள்ளதை அப்படியே எடுத்து எதையும் எழுதிட வேண்டாம். அதுபோல் 6th ப்ரோக்ராம்
6th ப்ரோக்ராம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும், கொஞ்சம் நிறைய எழுதுகிற மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த பேஜ் போயிருக்கும், இதுக்கு அடுத்த பேஜ் வந்திருக்கும். ஓகேவா? அப்போ இவ்வளோ வந்துருச்சு, நான் இந்த பேஜ்லேயே ரிசல்ட்டை எழுதிடலாமா அப்படின்னா அப்படி எழுதணுங்கிற அவசியம் இல்லை. எழுதினாலும் தப்பு கிடையாது, ஆனால் அங்கே எழுத வேண்டாம். எப்பயுமே முன்னாடி சொல்லியிருக்கேன், ரிசல்ட் எங்கே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் பேஜில் தான் என்ன பண்ணணும், அவுட்புட் எழுதணும். அதேமாரி வச்சுங்க. அதுபோல் 7th ப்ரோக்ராம் பார்த்தோம் அப்படின்னா அதோட அவுட்புட் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இந்த பேஜ் வந்து அதுக்கு அடுத்த பேஜ்லேயும் வர மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணி எவ்வளோ தூரம் என்ன அப்படின்ட்டு நம்ம முடிவு பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி எழுதணும். அதுபோல் கொஸ்டின் நம்பர் 8, இந்த 8ல் பார்த்தா கொஸ்டினே ரொம்ப பெருசாக இருக்கும். இவ்வளோ பெருசு இருக்கும், ஒரு பேஜ் முடிஞ்சு அடுத்த பேஜ் ஸ்டார்ட் ஆகிடும், இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கும். ஸோ அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் எழுதி ஆகணும். அதனால் ஒரு பேஜுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ட்டு நெருக்கமாக எழுதணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, தள்ளி கொண்டு போகலாம், தப்பு கிடையாது. இது அவுட்புட் இங்கே வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப பெருசாக போகுது அப்படிங்கிறதுக்காக தள்ளியும் கொண்டு வர வேண்டாம். ஸோ அதுன்னு ரொம்ப நெருக்கியும் பிடிக்க வேண்டாம், அதுக்கேற்ற மாதிரி பார்த்துங்க. ஸோ இதில் எழுதுறதுல வேறு எதுவும் பெருசாக நமக்கு டவுட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ப்ரோக்ராம் ட்ரை பண்ணு, ரெக்கார்டில் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் எழுதுங்க, எழுதி கொண்டு வந்து என்கிட்ட காட்டுங்க. அது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதே மெத்தடில் அடுத்தடுத்து எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ அடித்தல் இல்லாமல் மட்டும் எழுதுங்க, மெயின் அதுதான். அடிச்சிடாமலோ ஏதோ ஒரு கொஸ்டினை விட்டுட்டு எழுதுறதோ, இல்லை நான் இப்படி எழுதிட்டு இருக்கேன் இந்த லைன் எழுதுகிறப்ப அப்படியே கை மாற்றி போய் 4 பக்கம் தள்ளி போய் எழுதுறது, இந்த 2 பக்கம் தள்ளி எழுதுறது, நடுவில் விட்டுட்டேன் அப்படிங்கிறது அதெல்லாம் வேண்டாம். அதுமாதிரி தயவுசெய்து ரெக்கார்டை மாற்றிடாதீங்க. வேறு ஏதாவது சப்ஜெக்ட் ரெக்கார்டு எடுத்து அவசரத்தில் கிடக்குன்னா ஃபிசிக்ஸில் போய் கம்ப்யூட்டர் எழுதி வைக்கிறது, கம்ப்யூட்டரில் போய் ஃபிசிக்ஸ் எழுதுறது, அதுமாரி எதுவும் இருக்க வேண்டாம். ஸோ தெளிவாக எழுதுனீங்க அப்படின்னா 10 ப்ரோக்ராம் அதிகபட்சம். நம்ம ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுக்கு 1/2 hour பெரிய விஷயம். ஸோ ஒரு ½ day உட்காந்தோம் அப்படின்னா ஃபுல்லுதையும் ஈஸியாக முடித்து கொடுத்து சப்மிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பார்த்துங்க. ஓகே.